சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதோட ப்ரீஃப் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீட்டெயில்டான வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வந்து நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன். ஃபிடேவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு, அதாவது ரெகுலேஷன்ஸை வச்சு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் செக்ஷன் போனீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபிடே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிங்லிரனுக்கும் குகேஷ்க்கும் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டிங்லிரன் தான் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ குகேஷ் வந்து கரண்ட் சேலஞ்சர். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச் வந்து நவம்பர் 20, அதாவது ரிப்போர்ட்டிங் டேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் கேம் ஸ்டார்ட் ஆகிறது நவம்பர் 25, அதாவது நாளைக்கு இந்தியன் டைம் 2:30 PM. இது சிங்கப்பூரில் நடக்கிறதுனால அவங்களோட டைம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணியாக இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு வந்து நடக்க போகுது. 13 நாள் வந்து பார்த்திங்கனாக்கா 14 நாள் வந்து 14 கேம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து டை பிரேக் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து $2.5 மில்லியன். நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நான் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணும்போது தப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21 கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறது 200 கோடின்னு சொல்லியிருப்பேன். அது மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இது வந்து 14 மேட்ச் இருக்கும். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன். இது கிளாசிக்கல் டைம் ஃபார்மேட்டில். இது வந்து இங்கே ஸ்கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இது chess.com லே அவுட்டு. இது வந்து எதுக்காக இந்த இது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சிங்கப்பூரில் வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செரிமனியில், அதாவது ஓப்பனிங் செரிமனி ப்ளஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எடுத்த பிக்சர் பயங்கரமாக ஒரு செம கிராஃபிக்கலாக இருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவிலையோ இல்லை வேறு எங்கேயோ நடந்திருந்தாலும் டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருப்போம். பட் சிங்கப்பூரில் எக்ஸலண்ட்டாக வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்லி டன் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் நியூஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது நிறைய டீல்டான இன்ஃபர்மேஷன் வரும். இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீ மேட்ச் ஹெட் டு ஹெட். இது வரைக்கும் டிங்லரனும் குகேஷும் இந்த ஆடின மேட்சப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலாக குகேஷ் இது வரைக்கும் டிங்கை பீட் பண்ணது கிடையாது. ஆனால் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கோர் வந்து 2.5 ஓவர் 0.5 வச்சுருக்காரு. 2 வின் பண்ணியிருக்காரு டிங்லிரன். அடுத்து அங்கே குகேஷ் வந்து ஒரு வின் கூட பண்ணலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட்டு. அடுத்து இங்கே டிங்லிரன் வந்து ஒரு கேம் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஒரு கேம் ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ட்ரா பண்ணலாம், அவரும் ட்ரா தான் நான் பண்ணியிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே கிராஃபை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ஒரு இமேஜ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷோட ரேட்டிங் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே தான் போயிருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அழகாக மேலே போயிருக்கு. டிங்லிரனோட ரேட்டிங்கை வந்து பார்க்கும்போது கரண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலைமை வச்சு பார்க்கும்போது இப்போது இது அதானி ஷேர் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பின்னாடி போகும்போது அப்போ ஓகே திரும்ப வெளியில் வந்துடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது டாப்பிக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்து ரேங்கிங் ஓவர் டைமில் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இதில் இருந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப பீக்கில் இருந்திருக்காரு டிங்லிரன் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். தென் இங்கே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்த வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கிறது நல்ல ஒரு க்ரோத்னு சொல்லுவோம். இது ஸ்டாட்டிக்கான விஷயம் வந்து எப்போவுமே வந்து நமக்கு பிரச்சனை தான். பட் டசன்ட் மீன் தட் இதெல்லாம் போயிட்டு நம்ம இப்போ விளையாட போகிற கேம் வந்து டிஃபைன் பண்ணுமானா கிடையவே கிடையாது. இதான் நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து சொல்லியிருந்தேன். அடுத்த பிளேயர்ஸை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோ. டிங்லிரன் யார்? டிங்லிரன் தான் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன். அவர் தான் வந்து 2022 கேண்டிடேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்னஸை வந்து மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றார். பட் அவர் வந்து முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க யான் நெப்போம்னிஷோட வந்து விளையாண்டி யான் நெப்போம்னிஷை பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தார் 2022. ஸோ குகேஷ் யார்? ஸோ குகேஷ் பற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவைப்படாது. ஸோ குகேஷ் வந்து யங்கஸ்ட்டு செஸ் என்ன சொல்கிறது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சர் வந்து ஹிஸ்டரியிலே வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட்டு சேலஞ்சர் அவர் தான். 17 வயசில் குவாலிஃபை ஆகிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து 18 வயசில் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் வந்து விளையாடவே போகிறாரு. ஸோ 2024 நடந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸில் வந்து வின் பண்ணி 0.5 மார்ஜினில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் லைக் ஃபேபியானா கர்வானா, ஹிகாரு நாகமுரோ, யான் நெப்பம்யாஷி, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா பின்னாடி தள்ளி இவர் வந்து 0.5 மார்ஜினில் வந்து இதுக்கு குவாலிஃபை ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டிங்லிரனோட போட்டி போட போகிறாரு. டை பிரேக் அண்ட் மேட்ச் டைம் ஃபார்மேட். ஸோ மேட்ச் டைம் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டதாக வந்து நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சு. நான் 1 ஹவர் கம்ப்ளீட்டாக பார்த்தேன். ஸோ அதில் வந்து அர்கடி ட்வோகோவிச் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிடே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
எல்லாருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டைம் ஃபார்மேட் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து சேமான ஒரு ஃபார்மேட் இருந்தால் வியூவர்ஸ்க்கு ரொம்ப காமனான ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 120 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 40 மூவ்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து கேண்டிடேட்ஸோட ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஃபார் த டு த எண்ட் ஆஃப் த கேம். ஆனால் அந்த 15 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம். அதை வந்து இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்குது. ஆனால் மூவ் நம்பர் 41லேருந்து அந்த இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் ஒன் திங். அடுத்து பிளேயர்ஸ் ஆர் நாட் அலவுட் டு ட்ரா பை அக்ரிமெண்ட் பிஃபோர் மூவ் நம்பர் 41. 41வது மூவுக்கு முன்னாடி நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ண முடியாது. பட் 3 போல் ரிப்பீட்டிஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேல்மேட் இது எல்லாமே வந்து பாசிபிள் தான். ஸோ அகெயின் வந்து ஸ்கெடியூல் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. நவம்பர் 25 டு டிசம்பர் 13. ப்ரைஸ் ஃபண்ட் $2.5 மில்லியன் US. ஸோ அப்ராக்சிமேட்லி 21 கோடி இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா. லொக்கேஷன் வந்து நம்ம சிங்கப்பூர் தான் நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து குயிக்காக வந்து ஹிஸ்டரி வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து ப்ரீவியஸான வேர்ல்டு சாம்பியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிங்க ரொம்ப சிம்பிளாக ப்ரீஃபாக வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் வில்லியம் ஸ்டைனில்ஸ், அடுத்து எமானுவல் ராஸ்கர், ஓசி ரவுல் கபப்ளாங்கா, அலெக்சாண்டர் அலெக்கைன், மேக்ஸ் யூவே, மிக்கல் பாட்வெனிக், அடுத்து வெசலி சிமிஸ்லாவ், மிக்கேல் டால், டிக்ரான் பெட்ராஷியன், போரிஸ் பாஸ்கி, அதுக்கப்புறம் பாபி ஃபிஷர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேரி கஸ்பரோவ், கரப்போவ், அதுக்கப்புறம் கேரி கஸ்பரோவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிடேவுக்கும் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ பிரச்சனையாச்சு. அதுக்கு இடையில் வந்து சில பேர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருந்தாங்க, டிஸ்பியூட்டட் வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டு. அதில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அலெக்சாண்டர் காலிஃப்மேன், விஸ்வநாதன் ஆனந்த் சார், ரஸ்லன் போனமரேவ், ரஸ்டம் கஸ்மாவ், வெஸ்லின் டோபலாஃப், ஸோ இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா நைஜல் ஷார்ட் கூட விளாடிமிர் கிராம்னிக் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணதில்ல. கிராம்னிக் திரும்ப அவரும் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாரு. ஸோ அதே போல் பீட்டர் லீக்கோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வந்தார், வெஸ்லின் டோப்லோவை பீட் பண்ணிவிட்டு அடுத்து ஆனந்த் சார் வந்தார். விளாடிமிர் கிராம்னிக்கையும் பீட் பண்ணியிருந்தார் அவர். ஸோ ஆனந்த் சாருக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன சொல்கிறது ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி மேக்னஸ் கால்சன் வந்து ஆனந்த் சார் கிட்டேருந்து அந்த கோப்பையை வாங்கியிருந்தார். அவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை ஆர் 5 சைக்கிள்ஸ் வந்து மேக்னஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணார் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் இது போடா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் டிங்லின் வந்து 18வது வேர்ல்டு சாம்பியனாக வந்தார். இப்போ 19வது வேர்ல்டு சாம்பியன் யார் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு சாம்பியன். இந்த குயிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.